இந்தியன் டீமுடைய ஃபியூச்சர் ஓபனர் அப்படின்னு பெரிதுமே எதிர்பார்க்கப்பட்ட இஷான் கிஷன் இந்தியன் டீமுக்கு தன்னை வந்து அன்அவைலபிளா வச்சிருந்தாரு ஓவர் 3 months. அதே நேரத்துல அவர் வந்து டொமஸ்டிக் மேட்சஸும் ஆடல. ஸோ இப்போ ரீசெண்டா இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ் நடந்துட்டு இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் 2 matches மட்டும் ஆடின ஸ்ரேயாஸ் ஐயர் லாஸ்ட் 3 matchக்கான ஸ்குவாட்ல இடம் பெறல. பட் அவரும் வந்து டொமஸ்டிக் மேட்சஸ் ஆடல. இந்த ரெண்டு விஷயமே பெரும் சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. அண்ட் அதனால அவங்க வந்து பிசிசிஐ உடைய சென்ட்ரல் கான்ட்ராக்ட்ல இருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு காரணம் உண்மையிலேயே அந்த பிளேயர்ஸ் உடைய மிஸ்டேக்கா அல்லது பிசிசிஐ உடைய மிஸ்டேக்கா அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு தமிழ் அப்டேட்ஸ் பிளஸ். அண்ட் இந்த வீடியோல இஷான் கிஷன் அண்ட் ஸ்ரேயாஸ் ஐயர் இவங்களுடைய எக்ஸ்க்ளூஷன் ஃப்ரம் சென்ட்ரல் கான்ட்ராக்ட் இதுக்கான முழு டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். இன்ட்ரோலயே சொன்ன மாதிரி ரெண்டு முக்கியமான பிளேயர்ஸ் இந்தியன் டீமுக்காக வேல்யூபிளான பிளேயர்ஸ் வந்து சென்ட்ரல் கான்ட்ராக்ட்ல இருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. சோ இதுல உங்களுடைய டேக் என்ன, நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஷான் கிஷனை பொறுத்த வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்ட் சீரீஸ்ல அவரோட நேம் இருந்தது. பட் அவர் பாத்தீங்கன்னா மென்டல் இல்னஸ் காரணமாக பாத்தீங்கன்னா அவரே தன்னை ரூல் அவுட் பண்ணிக்கிட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எந்த விதமான கிரிக்கெட்லயும் பாத்தீங்கன்னா அவர் இன்வால்வ்டா இல்லை. அண்ட் ஹர்திக் பாண்டியாவோட பாத்தீங்கன்னா பரோடால கிரண் மோரே ஸ்டேடியம்ல பாத்தீங்கன்னா அவர் அவங்களோட பிராக்டிஸ் செஞ்சுட்டு வந்தாரு. அது தெரிஞ்ச பிசிசிஐ, நீ மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் தானே சொன்ன, ஏன் இவங்களோட இப்ப பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்ட மாதிரி ஒரு ரியூமர்ஸ் பாத்தீங்கன்னா பரவிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் இஷான் கிஷனும் பாத்தீங்கன்னா டொமஸ்டிக்ல ஆடுப்பா அப்படின்னு பிசிசிஐ தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. டு மேக் யுவர் செல்ஃப் அவைலபிள் ஃபார் இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பட் அவர் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா நான் எந்த விதமான டொமஸ்டிக் கிரிக்கெட்டும் ஆட போறது இல்லை, நான் ஸ்ட்ரெயிட்டாவே ஐபிஎல் தான் ஆட போறேன் அப்படின்னு சொன்னாரு. அதன் காரணமாக தான் பாத்தீங்கன்னா பிசிசிஐ அவரோட சென்ட்ரல் கான்ட்ராக்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அது என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டர் தனக்கு ஒரு மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதை வேல்யூ பண்ணி அவர் எப்ப ரிட்டர்ன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரோ அப்ப அவரை ரிட்டர்ன் ஆக வச்சு அவரை எப்படி பேட்டிங் ஆடுறாரோ திருப்பி இந்தியன் டீம்ல செலக்ட் பண்ணுமா வேணாமா அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க. டெஸ்ட் டீம்ல நீங்க ஆடணும்னா ரஞ்சி டிராபி ஆடணும், ரஞ்சி டிராபில நீங்க ப்ரூவ் பண்ணாதான் நீங்க டெஸ்ட் டீம்ல ஆட தகுதியானவர் அப்படின்னு நாங்க நினைப்போம் அப்படின்னு சொல்லணும். பட் இந்த இதுல ரெண்டுமே பண்ணல. பட் இஷான் கிஷன் பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடாதது ஒரு விதத்தில் தப்பு தான் அப்படின்னு சொன்னாலுமே இஷான் இப்ப மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு யங்ஸ்டர் வந்து அடுத்த வாட்டி தன்னை ரூல் அவுட் பண்ணிக்கலாமா அப்படின்னு நினைக்கும் போது ஒரு தயக்கம் வரும் எல்லா யங்ஸ்டர்ஸ்க்குமே, சப்போஸ் அவங்களுக்கு மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தா. அதனால இது வந்து ஒரு நெகட்டிவா தான் நான் பாக்குறேன். அண்ட் ஸ்ரேயஸ் ஐயரை பொறுத்த வரைக்கும் ஸ்ரேயஸ் ஐயர் ஒரே ஒரு குவார்டர் ஃபைனல்ஸ் அகேன்ஸ்ட் பரோடாவை அவர் ஸ்கிப் பண்ணாரு டியூ டு பேக் ஸ்பேசம். அண்ட் இமிடியட்லி என்சிஏ பாத்தீங்கன்னா அவர் ஃபிட் அப்படின்னு சொன்னாங்க. அவரோட பர்சனல் விஷயங்க அடுத்த டெஸ்ட் மேட்ச்லயே நான் அவைலபிளா ஆக்கிக்கிட்டாரு, அதாவது செமிஃபைனல் விசிஸ் தமிழ்நாடு. அதனால ஸ்ரேயஸ் ஐயரை ரிமூவ் பண்ணது என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு. அண்ட் வேர்ல்ட் கப்ல அதிகபட்சமான கான்ட்ரிபியூஷனை பாத்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் மேக் பண்ணியிருக்காரு. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் இஷான் கிஷனை ரிமூவ் பண்ணது தப்பு. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி ஸ்ரேயஸ் ஐயரை ரிமூவ் பண்ணது ரொம்பவே தப்பான விஷயம். இஷான் கிஷனை கூட கொஞ்சம் ஏத்துக்கலாம், பட் ஸ்ரேயஸ் ஐயரை ரிமூவ் பண்ணது என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி அஜய், உன்னோட டேக் என்ன இந்த இஷான் கிஷன் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயரை பிசிசிஐயோட சென்ட்ரல் கான்ட்ராக்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணதுக்கு? நீங்க சொன்னதுல நான் ஒரு 75% சேர்த்துப்பேன், எக்ஸப்ட் இஷான் கிஷன் மேட்டர் தவிர. என்னன்னா வந்து மென்டல் இல்னஸ்னால அவர் வந்து வெளியில தன்னை அன்அவைலபிளா வச்சிருந்தாரு. தட்ஸ் ஆக்சுவலி அ பாயிண்ட் டு ரெஸ்பெக்ட் அப்படின்னு நான் கருதுறேன். பட் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கொடுத்துருக்கலாமோ அப்படிதான் எனக்கு பர்சனலி ஃபீல் ஆகுது. பிகாஸ் அவருக்கும் பிசிசிஐக்கும் இருக்கிற அந்த கம்யூனிகேஷன் வந்து அந்த அளவுக்கு லேக் ஆஃப் கம்யூனிகேஷனா இருந்திருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. பிகாஸ் இப்ப அவர் வந்து இன்னும் கொஞ்சம் கிளியரா சொல்லியிருக்கலாம், டொமஸ்டிக் மேட்சஸ் வேணா நான் ஒண்ணு விளையாடுறேன், இல்லைன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் அப்படின்னு. எனக்கு என்ன லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் தான் ஒரு மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணிருக்கோம் இன் டிஸ்பியூட் பிட்வீன் இஷான் கிஷன் அண்ட் பிசிசிஐன்னு தோணுது. பிகாஸ் இப்ப பிசிசிஐ இஷான் கிஷன் கேட்டது மேட்சஸ் விளையாடுவீங்களா, இஷான் கிஷன் பிசிசிஐ சொன்னது இல்ல நான் விளையாட மாட்டேன். சோ இது மட்டும் தான் ஒரு கம்யூனிகேஷனாவே நடந்திருக்கு, வேற எதுவுமே நடந்த மாதிரி தெரியல. இவங்க என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல கேக்குறாங்க அப்படின்னு இவருக்கும் தெரியாது, அவர் என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றாரு, அவர் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு இன் டர்ம்ஸ் ஆஃப் மென்டலி அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியாது. ஸோ லேக் ஆஃப் கம்யூனிகேஷனோ அப்படின்னு தோணுது. இது ரெண்டு பேர் மேலேயும் ஒரு கைண்ட் ஆஃப் மிஸ்டேக் இருக்கு. ஏன்னா யாருமே இனிஷியேட்டிவ் எடுக்கல, என்ன அவங்க ஃபீல் பண்றாங்க, என்ன ரிக்குவயர்மெண்ட் அப்படிங்கறத முன் வந்து சொல்றதுக்கு. அண்ட் அதர்வைஸ் ஸ்ரேயஸ் ஐயர் எக்ஸ்க்ளூஷனை நான் ஏத்துக்கவே மாட்டேன். பிகாஸ் ஷியாம் சொன்ன மாதிரி தான் அவரு எக்ஸப்ட் அந்த குவார்டர் ஃபைனல் தவிர அவர் வந்து இப்ப செமிஃபைனலுக்கும் அவைலபிளா மாத்திட்டாரு. அதுக்கப்புறம் தான் சென்ட்ரல் கான்ட்ராக்ட்ல இருந்து நீக்கப்பட்டிருக்காரு. முக்கியமான விஷயம்.
அவர் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காரு, இது மாதிரி பேக் ஸ்பாசம்னால என்னால விளையாட முடியாது அப்படின்னு. உடனடியே NCAல இருந்து அவர் ஃபிட் தான், மறுபடியும் NCAக்கு அவர் வந்து இது ரிலேட்டடா வரல அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் ஸ்ரேயாஸ் ஐயர் என்ன பாயிண்ட் வச்சிருக்காருன்னா, எனக்கு அந்த பேக் ஸ்பாசம் லைக் அந்த பேக் இன்ஜுரி வந்த இடத்துல தான் லைட்டா ஒரு அன்கம்ஃபர்டபிலிட்டியை ஃபீல் பண்றேன். ஸோ எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும். நான் மத்தபடி நான் ஃபிட் இல்லைன்னு நான் சொல்ல. பட் அந்த இடத்துல ஒரு லைட்டா ஒரு ஸ்லைட் அன்கம்ஃபர்டபிலிட்டி இருக்குது. எனக்கு அது ரிக்வயர் ஆயிட்டுனா நான் வந்து விளையாடுவேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அவரு தெளிவா சொல்லியிருக்காரு. பட் BCCI கிளியரா புரிஞ்சுக்கல அப்படிங்கறது நான் தெளிவா சொல்றேன். சோ என்ன பொறுத்த வரைக்கும் இஷான் கிஷன் இதுல எந்த அளவுக்கு லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் மிஸ்டேக்கோ, இதுல வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் எக்ஸ்க்ளூஷன்ல வந்து BCCI உடைய கம்ப்ளீட் மிஸ்டேக் தான் நான் சொல்றேன். பிகாஸ் 2 பேருமே நல்ல பிளேயர்ஸ். சோ ஐ திங்க் இது ரொம்பவே ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா வந்திருக்கு. சோ கைஸ், உங்களோட ஒப்பீனியன் என்ன? எந்த கருத்துல நீங்க ஸ்டாண்ட் ஆன் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட்ஸ் பிளஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.